So this is the fourth part of applications of Gauss law. So electric field due to a uniformly charged spherical shell. Uniformly charged spherical shell. This is the sphere. This is the sphere. It has a uniform charge Q and this radius is the R. Okay. Then next it will be divided three cases. So first case is at a point outside the cell. So this is the cell. இதனுடைய outside நம்ம வந்து என்ன பண்றோம் ஒரு ஏரியாவை enclose பண்ணிருக்கோம். This is the Gaussian surface. This is the Gaussian sphere. This is the Gaussian sphere. So that Gaussian sphere இதில் வந்து என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு P point செலக்ட் வந்து என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு அவுட் சைட் பாயிண்டில் ஒரு P பாயிண்ட் செலக்ட் பண்ணியிருக்கோம். அதோட இன்பிட்வீன் ரேடியஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்டால் R. The next the charge is uniformly distributed on the surface of the sphere. So இது மேலே யூனிஃபார்ம்லி சார்ஜ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அப்படின்னு கேட்டால் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குது. ஸோ இதில் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு யூனிஃபார்ம்லி சார்ஜ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. இட் இஸ் அ பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ இப்போ இதில் ஒரு அவுட் சைட் சர்ஃபேஸ் இந்த காசியன் ஸ்பியர் நம்ம கன்சிடர் பண்ணி இந்த பாயிண்டில் என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது தான் கால்குலேட் பண்ணுறோம். ஏன்னா ஃபார்முலா க்ளோஸ் இன்டெக்ரல் E வெக்டர் dA வெக்டர் இஸ் ஈக்குவல் டு Q பை எப்சிலான் நாட். அப்போ EDA காஸ் தீட்டா வரும். ஸோ காஸ் தீட்டா தீட்டா அப்படிங்கிற ஆங்கிள் வந்து என்ன அப்படின்னு கேட்டால் இந்த பாசிட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்டு அவுட்வர்ட் டைரக்ஷனில் இருக்கும். அந்த யூனிட் ஏரியா வெக்டரும் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டும் சேம் டைரக்ஷனில் இருக்கிறதுனால இன்பிட்வீன் ஆங்கிள் இஸ் 0. அப்போ காஸ் 0 1. ஸோ இப்போ E எடுத்துட்டோம் க்ளோஸ் இன்டெக்ரல் dA. அந்த நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் இந்த ஏரியா மட்டும் இது பண்ணிடுறோம். அந்த காஸ் தீட்டா காஸ் 0 அப்படிங்கிறனால 1. ஓகே நெக்ஸ்ட் அப்போ Q பை எப்சிலான் நாட். இங்கே if Q greater than 0 அதாவது E வெக்டர் ரேடியலி என்ன அப்படின்னு கேட்டால் அவுட்வர்ட் டைரக்ஷன். Q greater than 0னா எலக்ட்ரிக் ஃபீல்டு அவுட்வர்ட் டைரக்ஷனில் இருக்கும். Q less than 0னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்வர்ட் டைரக்ஷனில் இருக்கும். ஓகே தென் இந்த இன்டெக்ரல் dA ஏரியா மட்டும் நம்ம இன்டெகிரேட் பண்ணுறோம். ஏரியா இன்டெகிரேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு கேட்டால் அந்த க்ளோஸ் இன்டெக்ரல் ஏரியா என்ன இது வந்து என்ன கன்சிடர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டால் காசியன் ஸ்பியர். அப்போ ஏரியா ஆஃப் ஸ்பியர் அந்த பேஸ் ஃபார்முலா 4/r². ஸோ அதை சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். E கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் எலக்ட்ரிக் ஃபீல்டு E வேல்யூ இது வெக்டார் நோட்டேஷனில் சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கோம். வெக்டார் நோட்டேஷனில் இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு இருந்துச்சுன்னா இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் இந்த ரேடியல் டிஸ்டன்ஸ்க்கு ஒரு யூனிட் வெக்டார் எழுதியிருக்கோம். தட்ஸ் ஆல். ஓகே நெக்ஸ்ட் பார்ட்டு at a point on the surface of the spherical shell. அதாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து எங்கே கண்டுபிடிச்சோம் அப்படின்னு பார்த்தா at a point outside the cell. இதுதான் வந்து என்ன அப்படின்னு கேட்டால் ஸ்பியர் நம்ம வச்சுக்கிட்டோம்னா இந்த ஸ்பியர் இந்த செல்லுன்னு எடுத்துகிட்டு இதனுடைய அவுட் சைட். ஸோ அந்த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் எங்கே கன்சிடர் பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அவுட் சைட் த ஸ்பியர். அதாவது அவுட் சைட் த ஸ்பியர் லார்ஜ் ஸ்பெரிக்கல் காசியன் சர்ஃபேஸ். லார்ஜ் ஸ்பெரிக்கல் காசியன் சர்ஃபேஸ்ன்னு சொன்னோம் ஃபர்ஸ்ட் பார்ட்டில். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம எங்கே எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் அப்படியே ஆன் தி ஸ்பியர்லேயே எடுத்துக்கிறோம். ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி ஸ்பியர். ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்பியர். ஸோ அப்போ இந்த ஸ்மால் ஆரும் கேபிட்டல் ஆரும் சேம் வேல்யூ தான். ஸோ அப்போ ஜஸ்ட் இந்த ஃபார்முலாவில் ஸ்மால் ஆர் இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்மால் ஆர் வி சப்ஸ்டிட்யூட் கேபிட்டல் ஆர். தட்ஸ் ஆல். திஸ் இஸ் த வேல்யூ ஆஃப் த ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்பெரிக்கல் ஷெல். ஓகே நெக்ஸ்ட் வி வில் see third part. Third part la at a point inside the spherical shell. At a point inside the spherical shell. At a point inside the spherical shell. Inside the spherical shell. So inside the spherical shell. இந்த ஸ்பெரிக்கல் இருக்கு இல்லையா, அதாவது நம்ம முன்னாடி ஸ்பியர்னு சொன்னோம் இல்லையா, அந்த இதுக்கு உள்ள கன்சிடர் பண்ணுறோம். அதான் இன்சைட் த ஸ்பெரிக்கல் ஷெல். இதுக்கு உள்ளே இருக்கக்கூடியது ஸ்பெரிக்கல் ஷெல்னா என்ன அப்படின்னு கேட்டால் ஹாலோ ஸ்பியர். உள்ளே வந்து ஒன்று இருக்காது. நம்ம வந்து இந்த ஏன் இந்த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் அப்படிங்கிறது இதெல்லாமே ஒரு இமேஜினரியாக தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அந்த ஸ்பியருக்குள்ளே வந்து ஸ்பியரை வந்து என்ன அப்படின்னு கேட்டால் அந்த ஸ்பெரிக்கல் ஷெல்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே ஒன்றுமே இல்லை, அது ஹாலோ ஸ்பியர். அதை தான் வந்து ஸ்பெரிக்கல் ஷெல்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ இன்சைட் த ரீஜியனில் ஒரு காசியன் சர்ஃபேஸ் நம்ம ஒரு இமேஜின் பண்ணிக்கிறோம். இப்போ இதோடைய ரேடியஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்டால் ஸ்மாலாக. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் ஆர் லெஸ் தென் ஆராக இருக்கும். ஃபர்ஸ்ட் கேஸில் ஆர் வெரி கிரேட்டர் தென் ஆராக இருந்துச்சு. செகண்ட் கேஸில் ஆர் வில் பி ஈக்குவலாக இருந்துச்சு. தேர்ட் கேஸில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் ஆர் வந்து என்னவா இருக்குது லெஸ் தென் ஆர்.
capital R. Okay, that formula. The next thing E dot and the integral dA நோட இது வந்து என்ன அப்படினு கேட்டா 4 pi r square q by epsilon naught. இங்க இந்த Gaussian surface encloses no charge. இதுதான் வந்து என்ன அப்படினு கேட்டா Gaussian surface. இது என்க்ளோஸ் பண்ணிருக்கக்கூடியதுல உள்ள வந்து சார்ஜே கிடையாது. அது வந்து ஒரு hollow sphere. So அந்த spherical cell என்ன இல்ல அப்படினு கேட்டினா so there is no charge. அப்ப q equal என்ன அப்படினு கேட்டா 0. இதுதான் ஒரு மெயின் கான்செப்ட் இந்த இருக்கு. q equal என்ன அப்படினு கேட்டா 0. அப்ப q 0 அப்படினா e also 0. ஓகே. இது அப்ப எங்க வந்து என்ன அப்படினு கேட்டா அந்த இன்சைட் தி ஸ்பெரிக்கல் செல்ல நீ எங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் கால்குலேட் பண்ணாலும் e வேல்யூ உனக்கு என்ன அப்படினு கேட்டா e equal to 0. ஓகே. நெக்ஸ்ட் ஒரு கிராஃப் எடுத்துக்காங்க. The graph வந்து என்ன அப்படினு கேட்டா the graph plotted between the radial distance and the electric field. The radial distance அப்படிங்கிறது என்ன அப்படினு கேட்டினா இந்த ஸ்பெரிக்கல் செல் இன்சைட் ஸ்பெரிக்கல் செல்ல அந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து நம்ம என்ன பண்றோம் அப்படினு கேட்டா அப்படி இங்க inside the spherical cell and on the sphere, then next outside the spherical cell அந்த எல்லா டிஸ்டன்ஸும் அப்படியே இந்த ஸ்ட்ரெயிட் லைனா நீங்க ஆர் எடுத்துக்கலாம். அப்ப இப்போ இந்த இன்சைட் தி பார்ட்ல நமக்கு ஆல்ரெடி வந்து என்ன அப்படினு கேட்டா இன்சைட் தி பார்ட் q 0 e also 0. நம்ம வந்து y axisல e தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எடுத்துக்கலாம். அப்ப இன்சைட் தி ஸ்பெரிக்கல் on the sphere on the surface of the sphere வரைக்கும் என்னதான் உனக்கு வரணும் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா 0 தான். எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து என்னவா தான் இருக்கு அப்படினு கேட்டா 0. அந்த outside the spherical cell value தான் அந்த outside the sphere இங்க எடுத்துருக்கேன் இல்லையா அந்த spherical cell பாத்தீங்க அப்படின்னு கேட்டா அதனுடைய வேல்யூ ஃபுல்லா என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சமா மினிமம் ஆயிட்டே இருக்கு. on the surface of the sphere the electric field வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டா மேக்ஸிமமா இருக்கும். அப்படியே கொஞ்சம் போக போக வந்து என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டா அந்த spherical cell உடைய inside the spherical cell டோட்டலா electric field 0. அதனால இங்க ஃபுல்லாவே E இல்ல. on the surface of the sphere and on the spherical cell மேல வந்து electric field maximum இருக்கு. அதனால E வேல்யூ maximum இருக்கு. அப்படியே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து என்னட்டே இருக்கு அப்படின்னு கேட்டா மூவ் ஆக அதாவது மூவ் ஆகும்போது outside the cell value electric field will be என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா decreases as radius increases. Okay, thank you students.